எல்லாம் இன்பமயம். எப்பொழுதும் இன்பமயம். இன்று சில வாழ்க்கை நடைமுறைகளை பற்றி சிந்திச்சு பார்த்தோம். சில பேர்கிட்ட பணிவுங்கிறது வெளிப்படும். அந்த பணிவில் எங்கே அதெல்லாம் நம்ம பார்க்கலன்னா, ஒருத்தருக்கு நம்ம ஆசீர்வாதம் பண்ணுறோம். அப்படி ஆசீர்வாதம் பண்ணும் பொழுது சில பேர் அப்படியே தலை குனிஞ்சிட்டு நிற்பாங்க. சில பேர் தன்னுடைய இருதயத்துக்கு நேராக கையை வச்சு வணங்குவாங்க. இது ஏன்? இருதயத்துக்கு நேராக ஏன் கையை வச்சு வணங்குறாங்க? நம்மை ஆசீர்வதிப்பதை நாம் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறோம். அங்கே தான் ததாஸ்து, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது அப்படியே ஆகட்டும் அப்படின்ற போல் ஒரு பாவனை. ஏற்கிற மனது இருப்பவர்களுக்கு கொடுக்கக்கூடிய வரம் பலித்துவிடும். சில பேர் அப்படியே நிமிர்ந்துக்கிட்டு நின்று வாங்குவாங்க. அவங்களுக்கு நம்பிக்கை இருக்குதோ இல்லையோ 4 பேர் வச்சுக்கிறத நாம் வச்சுக்கலாம் அப்படின்னு தான் இருக்கிறாங்களே தவிர, முழு மனதோடு ஒரு ஆசீர்வாதத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த எண்ணம் அவங்களுக்கு வரணும். அப்படி அந்த ஆசீர்வாதத்தை ஏற்கிற மனப்பக்குவத்தில் தான் நமது தேவைகளெல்லாம் நம்மை எறியாமலேயே இறைவன் நிறைவேற்றி தருவான். அதுதான் பல பேர் பார்க்குறோம். எனக்கும் அந்த அனுபவங்கள் இருக்குது. கோயிலில் பூஜை முடித்த பிறகு நாம் விபூதியை சில பேர் கையில் கொடுத்தா, நீங்கள் நெத்தியில் வைங்க சாமி அப்படின்வாங்க. அவங்களுக்கு நாம் நெத்தியில் வைக்கிற போது ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா கையை அப்படியே வலது கையை எடுத்து தன்னுடைய இருதயத்துக்கு நேராக வச்சு தலை வணங்கி வாங்குகிற ஒரு பாவனை அது நிறைய பேருக்கு இருக்கிறது இல்லை. ஆனால் அப்படித்தான் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்மை விட பெரியோர்கள், சில விஷயம் தெரிந்தவர்கள் நமக்கு இந்த ஆசீர்வாதத்தை பண்ணி திலகமிடுகிற பொழுது பரிபூரண சம்மதத்தோடு நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வணங்கினா இறையருள் அந்த மனதில் போய் நிறைந்து நிற்கும். அப்போது அந்த மனசில் ஒரு ஆனந்தத்தை நாம் பார்க்க முடியும். இந்த பழக்க வழக்கத்தை நாம் எல்லாருக்கும் சொல்லலாம். இதுக்கு காசும் இல்லை, கட்டணம் இல்லை, எதுவும் இல்லை. ஆனால் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களுடைய மனநிலை இருக்குது. அப்படி என்ன பெரிய மனுஷராக அவர் நமக்கு அப்படின்னு உதாசீனப்படுத்தக்கூடிய கூட்டம் என்ன இருக்குது. இதை ஏன் இந்த இடத்துல பதிவு செய்கிறோன்னா, அந்த திலகம் வைக்கிற பொழுது பரிசங்கிற ஒரு உணர்வு வரும். அந்த பரிசங்கிற உணர்வு நல்ல சக்தியாக நம்மள இருக்கும்போது நம்ம எறியாமல் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சில நோய் நொடிகள் அகன்று போகும். சில விஷயங்கள் நமக்குள்ளே புதைந்து கிடக்கக்கூடிய ஒரு விஷயம் கூட அந்த திலகம் வச்சு ஒரு செகண்ட் பார்க்குற பொழுது அது நமக்கு பிரதிபலிக்கக்கூடிய தன்மை இருக்கும். அதையும் நாம் அனுபவத்தில் உணர்ந்து பார்க்கலாம். இவையெல்லாம் ஏன் நமக்கு வாழ்க்கையில் ஒரு மனிதன் எப்படி எதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், எதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை அடிப்படையில் புரிஞ்சுக்கணும். அதுக்காகத்தான் இந்த பதிவை செய்கிறோம். இதை நாம் பல பேருக்கு சொல்லுவோம். ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபாவம் மனப்பூர்வமாக இருக்கணுங்கிறத இந்த இடத்துல பதிவு செய்கிறேன். எல்லாம் இன்பமயம், எல்லாம் இன்பமயம்.